So we are going through the study, a very, very, very important one. Everything is important, but there are certain things சில காரியம் மிக முக்கியமாக இருக்கிறது. இப்ப நாங்கள் பார்க்கிறது இந்த கடைசி நாட்களில் எவ்விதமான ஒரு சாத்தானின் ஆவி வேலை செய்யும். நிச்சயம் வஞ்சிக்கிற ஆவி. யேசுவா வார்ன் பண்ணினார் எச்சரிப்பாய். மத்தேயு 24:4 ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாயிருங்கள். ஓகே, தேவனால் மிக அற்புதமாக அவரது வாயாலே புறப்பட்ட வார்த்தைகளை புத்தகத்திலே எழுதி தீர்க்கதரிசிகள் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சோ அவர் வருவதற்கு முன்பதாக இந்த கடைசி நாட்களில் மனத்தியாரங்களில் எவ்விதமான ஒரு காலநிலை இருக்கும். எந்த சாத்தானின் ஆவிகள் சபைகளை வஞ்சித்து கடுக்கும். 325 தொடக்கம் 381 அந்த பொய்களை திரட்டி உருட்டி எடுத்து தேவ குடும்பத்துக்குள்ளே இன்னும் ஒரு ஆவியை கொண்டு வந்து சாத்தானுக்கு இடம் கொடுத்தார்கள். மூன்றாம் ஆள் என்கிற ஒரு ஆவியானவர் வேத புத்தகத்திலே கூறப்படாதது. தேவ ஆவி அது உயர்ந்த தேவன் தாமே. அது அவருடைய தேவ சுவாவம். அவர் பரிசுத்தர், அவர் ஆவியாயிருக்கிறார். பரிசுத்தாவி அவரேதான். தெரியாத தேவன் போதனையிலே தேவன் ஆவியாயிருக்கிறார், பரிசுத்தாவி அல்ல. அது தெரியுமா? யேசுவா ஆவியாயிருந்தார். மனித குலத்தின் ரட்சிப்புக்காக அவர் பூமிக்கு வந்தார், மனுஷனானார். மரணம் வரைக்கும் அதி உயர்ந்த தேவன் அவர் டேடிக்கு கீழ்ப்படிந்து மரித்த மூன்றாம் நாளிலே அதி உயர்ந்த தேவன் அவருடைய தகப்பன் ரோமர் 8:11 படிக்கு அவரது ஆவியால் அவராலே அவர் எழுப்பினார். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அந்த வாக்கியம் கூறுவது அதுதான். எபிரேயர் 5:5 பாடல் 2:7 the second psalm. அப்போஸ்தலர் 13:32. So நாங்கள் இந்த கடைசி காலத்திலே நாட்களிலே மனச்சியானத்திலே ஜெபிக்கிறது. எப்படியாக இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி, சாத்தானின் ஆவி, இயேசுவாவை எதிர்க்கும் ஆவி, இயேசுவாவுக்கு பதிலாக நடிக்க விரும்புகிற ஆவி. இயேசுவா உண்மையான கிறிஸ்து, தேவனுடைய மகன். இவன் போலி கிறிஸ்தாக நடிப்பான். வெளியான ஆக்களுக்கு தான் கிறிஸ்து என்று காண்பிப்பான். அநேகமான ஆக்களுக்கு தன்னை பரிசுத்தாவி என்று காண்பிப்பான். ஆனால் அது அசுத்தாவி, அது அந்த கிறிஸ்துவின் ஆவி. இவர்கள் டேடியை மாறியார்கள், மகனை மாறியார்கள். இந்த கடைசி மணி தியானத்திலே வஞ்சிப்பு. இந்த ஆவி, இந்த அந்த கிறிஸ்துவின் ஆவி denies the Father and denies the Son. டேடியையும் மகனையும் மறுதலிக்கிற ஆவியே அந்த கிறிஸ்துவின் ஆவி. ஆன்டி என்றால் அகெயின்ஸ்ட். தமிழ்ல ஆன்டி அங்கிள் அல்ல. ஆன்டி மெசாயா, ஆன்டி கிரைஸ்ட் சேம். எதிர்க்கிற ஆவி, அவருக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட்ஸ் உட்கார்ந்திருக்க விரும்புகிறான், தேவனாக நடிக்க விரும்புகிறான். 2 தெசலோனிக்கேயர் 2:4. நாங்கள் இந்த இன்றைக்கும் நாங்கள் அவதானிக்க போவது யூதர்கள் அல்லது மெசியானிக் ஜூஸ் இயேசுவாவை அவர்கள் மெஷாயாக
தேவனாலே முத்திரையிடப்பட்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிற யூதர்களும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற மனுஷர்களும் அமெரிக்கனோ கனேடியனோ யூரோப்பியனோ அல்லது ஆஸ்திரேலியனோ யாராய் இந்தியனோ ஸ்ரீலங்கா ஜாப்பனீஸோ சைனீஸ் whoever it is, they call themselves, or at least the world calls them Christians. God never gave that name. அந்த பேரை தேவன் கொடுக்கவில்லை கிறிஸ்தவர்கள் என்று. சோ இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று ஞாயிறு சூரிய நாளிலே போய் ஆராதனை செய்து தேவன் அதை சொல்லவில்லை. சூரிய நாளிலே ஆராதனை செய்ய அவரது வார்த்தைக்கு மாறாக அவர் ஓய்வு நாளிலே தமக்கு ஆராதனை அதான் சந்திக்கும் நாள். ஓய்வு நாள் தான் அவர் தெரிவு செய்த நாள், 7ஆம் நாள். கிறிஸ்தவர்கள் நைசியாவிலே வஞ்சிக்கப்பட்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி 321 ரோமன் சர்ச்சாலே இது மாற்றப்பட்டது. They accepted it, they changed it. காலங்களையும் கட்டளைகளையும் மாற்றுவான் என்று டேனியல் ஏற்கனவே சொல்லி இருந்தான். 7:25 டேனியல் பிசாசு மாற்றுவான், மாற்றினான். சோ அதுவே கிறிஸ்தவர்கள் 4வது கற்பனையை மீறி, அதாவது ஓய்வு நாளிலே சந்திக்காமல் சூரிய நாளிலே சந்திக்கிறது denying the Father, denying the Son. Yes, yeah. அவரது வார்த்தையை, அவரது கட்டளைகளை மீறி எங்கட விருப்பம் செய்தால் அவரை புறக்கணித்து, இதங்களுடைய கட்டளை, உம்முடைய கட்டளையை நாங்க பார்க்க மாட்டோம். denying him, அவரை மறுதலிப்பது, அவரை தள்ளிவிடுவது, அவரை புறக்கணிப்பது, டேடியையும் மகனையும். இன்று வரை இந்த சூரிய நாள் ஞாயிறு தினத்திலே ஆராதனை செய்கிறவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவரை புறக்கணிக்கிறார்கள், அவரை தள்ளிவிடுகிறார்கள். டேடியையும் மகனையும், ஒரே ஆவி பரிசுத்தாவி. இந்த கடைசி நாட்களிலே பீட்டர் எச்சரித்தது, 2வது பீட்டர் 2ஆம் லெட்டர், 2வது கடிதம், 2ஆம் அதிகாரம் 7 முதல்ல பார்ப்போம். முதல்ல 1-2 கள்ள தீர்க்கதரிசிகளும் மக்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கள்ள போதகர்கள் கள்ள பாஸ்டர்ஸ், கள்ள நற்செய்தி கொடுக்கிறவர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், ஓகே, இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி, ஓயா எல்லாம் வேத பொருட்டாய் இருக்காது, கொஞ்சம் நல்லதை சொல்லி இடையிலே மாட்டி விட்டுருவாங்க. ஆனா வெளியாளாக்களுக்கு, you know this man, I heard he was an apostle. சிலாக்கள் அப்போஸ்தல் என்று அழைக்கப்படுகிறார்கள், சிலாக்கள் தங்களை தாங்களே தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொன்ன ஒரு பொம்பளை தியத்தீரா சபையிலே இயேசுவா எச்சரிக்கிறார், உன்னை சாவப்பட்டிக்குள்ள போடுவேன். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஜெசபெல். You know, Rabbi said in the Christian churches, in the pagan Christian churches, pagans புறஜாதியார கொண்ட இந்த கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே பொம்பளைகளின் ஆதிக்கமும்
பெண்களின் தங்களை தாங்களே தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று சொன்ன ஜெசபெல் மாதிரி தங்களை தாங்களே டீச்சரும் அதுவும் இதுவும் சொன்னார்கள், நிறைய வருவார்கள் என்று அவன் சொல்லியிருந்தான். One rabbi in Israel அப்பவே அது காட்டிட்டது. ஜான் காலத்திலே அவன் சாகிறதுக்கு முதல் கள்ளப்போதுகள் இருந்தால் வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை விலை பருமதியற்ற கிரயத்துக்கு கொண்ட எஜமானே, உரிமையாளரே, ஆண்டவர் என்று போட்டிருக்கு, அது பிழையான மொழிபெயர்ப்பு. எஜமானே, உரிமையாளரே, யார் அது? யாஷுவா தி மெஷாயா மறுதலித்து அந்த இருக்குது. அப்ப கடைசி மணித்தியானத்தில் என்ன நடக்குது? மறுதலிப்பு, டினாயிங், டாடியை மகனையும் புறக்கணிப்பது, இயேசுவை புறக்கணிப்பது, இயேசு கிறிஸ்துவை. ஆனால் சூரிய நாள் ஆராதனை செய்வது, வேதம் படிக்கிறது, வேத புத்தகம் வாசிக்கிறது, ஆனால் அவரை புறக்கணித்த நிலைமை பியூட்டிஃபுல்லி brought out in the words. உண்மையை விரும்புகிறவர்களுக்கு நான் சொல்வது சரி என்று தெரியும். நானாக சொல்லுகிறேனா இந்த போதனை? எப்படியாய் மறுதலிக்கலாம்? யேசுவாவை, யேசுவா என்றால் இயேசு கிறிஸ்து அல்லது அவர் டாடி, அது இந்த தேவனை நீ அறிந்து கொள்வாய். எப்ப தெரியுமா? உன்னுடைய முழு இருதயமும் சித்தமும் அதி உயர்ந்த தேவனுடைய சித்தம் செய்கிறதா இருந்தால் நான் சொல்லுகிற போதனை என்னுடையதா அல்லது தேவனிடத்தில் இருந்து வந்ததா என்பதை அறிந்து கொள்வாய். அருளப்பர் ஜான் 7:16-17. எஜமானை மறுதலித்து தங்களுக்கு மிக சீக்கிரத்திலே அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம், அதாவது பொதுவா சொல்ல போனால் உலகம் கூப்பிடுற பிரகாரம் கிறிஸ்டியானிட்டி தூஷிக்கப்படும். கிறிஸ்டியானிட்டி உண்டு என்ற ஒன்று இல்லை. மதங்கள் உண்டு, கிறிஸ்டியானிட்டி என்ற ஒன்று இல்லை. அப்படி ஆக்கி போட்டாங்கள் அந்த சொல்ல கொண்டு வந்து. ட்ரினிட்டி என்ற சொல்லு திருத்துவம் இல்லை. தேவ மகன் என்கிற ஒன்று இல்லை. பரிசுத்தாகி ஆகிய தேவன் அப்படி ஒன்று இல்லை வேத புத்தகத்திலே. God the Holy Spirit, God the Son. No, you don't find it anywhere. அடுத்தது இப்ப பொருளாசை உடையவர்களாய், மூன்றாவது வார்த்தை தந்திரமான வார்த்தைகளா. Can you see that? Oh, these கள்ள ஊழியர்கள் தந்திரமான வார்த்தைகளால் நுழையப்படுவார்கள். இன்றைக்கு பார்த்தேன் அமெரிக்காவில் 21st century reformation என்று சொல்லி ஒரு கூட்டம் ஆரம்பிச்சிருக்கிறார். அதில் ஒரு முன்பு திருத்துவ போதனையை நம்பினால் I don't believe in Trinity now. பெரிய பட்டதாரி, அவருக்கு இப்பதான் கண் திறந்திருக்குது. That's okay. அவர் சொல்றார் எவ்விதமாக இந்த வஞ்சிப்பு வந்தது. அதை அவர் நம்பி எத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். எதை தெரியாத உண்மை உண்டு. 21ஆம் ஆண்டு ரெஃபர்மேஷன் சீர்திருத்தம் என்கிற அந்த ஊழியம் ஒன்று தொடங்கி இருக்குது. அதில் அவர்கள்
இவைகளை அறிவிக்கிறார்கள். ஓகே, now தந்திரமான வார்த்தைகளால் they will speak words. இந்த கள்ள போதகர்கள், கள்ள pastors and apostles, தீர்க்கதரிசி என்று வசப்படுத்தத்தக்கதான வார்த்தைகள், கவரத்தக்கதான வார்த்தைகள். அவர்களுடைய அழிவு நிச்சயம் என்று போடப்பட்டிருக்கிறது. இது பீட்டர் வார்ன் பண்ணது. What about Paul? பவுலப்பத்தில் இந்த கடைசி மணித்தியாரத்தை குறித்து என்ன சொன்னார்? ஓகே, 2 திமோத்தேயு 3:1 திமோத்தேயு கடிதத்திலே, oh, we didn't see that in the new translation, 2 Peter 2:1. கடந்த காலத்திலே தேவனுடைய மக்கள் மத்தியில் போலியான தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அதே வழியிலே உங்கள் குழுவிலும் போலி போதகர்கள் கூட இருப்பார்கள். யாரும் பார்க்காத வகையில் இப்போலி போதகர்கள் மோசமான போதனைகளை, மோசமான என்றால் 7 முகத்திர பாஷை, வஞ்சிப்பான போதனைகளை, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குறவன் என்று 7 முகத்தின் மொழிபெயர்ப்பு. உலகம் அனைத்தையும் வஞ்சிக்கிறவன். ஒரு இடத்துல மோசம் போகாதீங்க, ஒரு இடத்துல வஞ்சிக்கப்படாதிருங்கள். உலகத்தை மோசம் போகிற பேய் அந்த பிறகு இங்கால மத்திய 24:4 யேசுவா பேசுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு. குழப்பம், மோசமான போதனைகளை, வஞ்சிப்பான போதனைகளை அறிமுகப்படுத்துவார்கள். கொண்டு வந்து பூத்துவார்கள் சபைகளுக்குள்ளே. தங்களை மீட்டு கொண்டவரும் தங்களுக்கு விடுதலையை பெற்று தந்தவருமாய். I am reading from 2 Peter 2nd chapter, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் தொடக்கம் வாசிக்கிறேன் நான். தங்களுக்கு விடுதலையை பெற்று தந்தவருமான எஜமானரை, அந்த வார்த்தை வந்தது, எஜமான், உரிமையாளர், எஜமான் யேசுவா, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். There you go. மறுதலிப்பது என்றால் என்ன? அவரை ஏற்றுக்கொள்ள மறுப்பது. அவரை ஏற்றுக்கொள்ள மறுப்பது என்றால் என்ன? அவரது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, அவரது வார்த்தைகளை தள்ளிவிடுவது, அவர் கட்டளைகளுக்கு கீழ்படியாம போவது. அவர் 7ஆம் நாள் ஒன்று சொன்னால், இல்லை, முதலாம் சூரிய நாளே நாங்கள் உம்மை ஆராதிப்போம். Get out! I don't know you. என்னை விட்டாண்டு போங்கள், நான் உங்களை அறியேன். மற்ற 7:23. அவள் தன்னை திகதறிய என்று சொல்லிக்கொண்டு இல்லாத அது இதெல்லாம் செய்து கொண்டு பேய்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகள் அதையெல்லாம் சாப்பிடலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்க அந்த தேத்தீரா சபையிலே நான் வந்தேன் என்றால் அவள் மனம் திரும்பாத பட்சத்தில் அவளை சவப்படியிலே போடுவேன், அவளுடைய பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவேன். இது யார் சொன்னது? எழுதப்பட்ட வார்த்தை. அதி உயர்ந்த தேவனின் மகன் அவர்தான் சொன்னார். சபைகளுக்கு ஆவியா இருக்கிறவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் யார்? அவருடைய ஆடுகள், அவருடைய ஆடு, அவருக்கு சொந்தமான ஆடு, அவர் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஆடு, அவர் வாசலால உள்ள போன ஆடு, தடியால மகனை வெளிப்படுத்தப்பட்ட ஆடு, மந்தைகளுக்குள் ஒன்றான ஆடு. அவர் குரல் கேட்டு இந்த வாழ்க்கையை பொறுத்து அவருக்கு பின்னால போற அவருடைய ஆடு.
ஓநாய் அல்ல, காகம் அல்ல, களை அல்ல, ஆடு. ஏற்றுக்கொள்ள, எஜமானை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். எஜமான் மகன் யேசுவா அவரை ஏற்றுக்கொள்ள மறுப்பதென்றால் அவரது வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதென்றால் அவரது வார்த்தையை அதெல்லாம் கட்டளை காலம் முடிஞ்சு போச்சு. நாங்கெல்லாம் அவருடைய கிருபையினாலே நாங்கள் ஜீவிக்கிறோம். கிருபை 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 என்றும் உள்ளது. பட்டிச்சு தள்ளினதான் நாங்கள் 81, 2, 3 பார்க்கிறாங்களுக்கு தெரியும். என்னோட ஐக்கியம் வைக்காதாக்களுக்கும் தெரியும். பழைய காலத்தில் வந்து சேர்ந்தாக்களுக்கு தெரியும். இந்த புதிதான இந்த போதனைகள் என்ன புதிதானது? சீர்திருத்த நாட்களாகிய இந்த நாட்களிலே வெளிச்சமாக டாடி எங்களுக்கு கொடுக்கும் யேசுவாவின் போதனைகள். Yeshua didn't believe in Trinity. Yeshua was not a Trinitarian. He was a Unitarian. He believed in one God. Did you know that? அவர் மெய்யான ஒரே தேவனை விசுவாசித்தார். அவருடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவருடைய முதற்பாரானவர் தான் யேசுவா. அவருடைய மகன், எங்கள் மூத்த சகோதரம். எங்கள் கண்கள் காணாமல் எத்தனை தடவை உண்மையாக அதி உயர்ந்த தேவனை நாங்கள் போற்றி பாடும் பொழுது அவரும் எங்களோட சேர்ந்து பாடியிருப்பார். எங்கள் கண்கள் காணவில்லை, அது அங்கே இருக்குது, அது இருக்குது வேத புத்தகத்தில். பாடுகள் 22, 22 இனி மறக்க இயலாது. எபிரேயர்லையும் இருக்கிறது, அங்கே கோட் பண்ணப்பட்டிருக்கிறது. சபையின் நடுவிலே என் சகோதரர்களோடு உம்மை துதித்து பாடுவேன். ஏன் எல்லாருக்கும் ஒரே மூஞ்சியா இருக்கு? ஏனென்றால் எல்லாரும் ஒரே டடியால பிறந்தார்கள். சகோதரம் ஒருமித்து ஜீவிப்பது எத்தனை இன்பம், எத்தனை சந்தோஷம். அங்கே தேவன் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். பிள்ளைகளை மகிமையிலே டாடி கொண்டு வரும் நேரத்திலே அவர்களது ரட்சிப்பின் அதிபதியாகிய முதற்பேரானவர் யேசுவா தி மெஷியா, அவருடைய ஃபேமிலி நேம் யேசுவா யாவே, அவரை பல உபத்திரவங்களுக்கூடாக பூரணப்படுத்துவது தேவனுக்கு பிரியமாயிற்று. அதான் எல்லாரும் ஒரே முகமுள்ளவராக இருக்கிறார்கள். அந்த கூட்டி அவரை காணும் பொழுது நாம் அவரை போல இருப்போமாம் என்று யோகனான் எழுதி வைத்தார். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனிமேல் எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது.
இவை யாமும் நடக்க போகிறவைகள். Second Peter's second chapter, second verse. அவர்கள் செய்கிற தீய செயல்களில் பலரும் அவர்களை பின்பற்றுவார்கள். அம்மக்களினால் பிற மக்கள் உண்மை வழியை குறித்து, உண்மை வழி யேசுவாவின் வழி, அவரே வழி. அங்க மார்க்கம் என்று போட்டிருக்குது. உங்களுக்கு தெரியுமா, ஆரம்பத்திலே யேசுவாவின் சீஷர்களை குறித்து ஆரம்பத்திலே புறஜாதியார் என்ன சொன்னார்கள் என்று, அவர்களுக்கு என்ற ஒரு கிறிஸ்டியன்ஸ் என்றோ கிறிஸ்டியானிட்டி என்றோ ஒரு பேரும் இருக்கவில்லை. You know how they call them? These people are on the way. They are of the way. அவர்கள் வழியை சார்ந்தவர்கள். வழி, யேசு சொன்னார், நானே வழி. பரமக்கள் உண்மை வழியை குறித்து தீய பொல்லாத காரியங்களை பேசுவார்கள். அவர்களின் பேராசையால் சரியான கிளட்டன்ஸ், அந்த போலி போதகர்கள், அந்த பாத்தீங்களா, போலி போதகர்கள் இருக்கிறாங்க. உண்மையற்ற போலியான போதனைகளை, போலியான போதகர்கள் போலியான போதனையை அறிவிப்பார்கள். செத்தபின் மோட்சம், மூன்றாம் ஆள் பரிசுத்தாவி இருக்கிறார். அவர் மூன்றாம் ஆள், அவர்தான் எல்லாமே வழி நடத்துகிறவர். தேவனும் அவருடைய மகனும் இப்பொழுது இல்லை, அவர்கள் வேலை முடிந்தது. இது வெள்ளக்காரன் கொண்டு வந்த சரக்கு. வெகு காலத்துக்கு முன்பே தேவன் அவர்களுக்கு தண்டையை அறிவித்தார். இவரும் அச்சம் மூட்டமத்தக்க பேச்சல்ல, அவர்களின் அழிவு தயாராக காத்திருக்கிறது. ரைட் நவ் ஐ வாண்ட் டு கோ second Timothy. மூன்றாம் அதிகாரம், இலகு தமிழில் இருந்து வாசிக்கிறேன். ஓகே, the ones which you have downloaded in your cell phone. இதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். கடைசி நாட்களில் ஏராளமான தொந்தரவுகள் வரும். எழுமுகத்த பாப்பம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. That's more closer to the original. Dangerous times shall come. That's what I want to say. The NASB, I think it says dangerous times. 2 Timothy 3. But realize this, that in the last days difficult times will come. I think some other translations are dangerous time. கஷ்டமான நாட்கள் வரும். அது இந்த நாட்கள். ஞாபகம் வைங்கோ, எப்பொழுதும் கடைசி, இது சரியா படுறதில்லை கிறிஸ்தவர்கள் ஏற்பட்டவர்களுக்கு. கடைசி நாள் தொடங்கியது ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த 50ஆம் நாள். கடைசி நாள் தொடங்கியது. கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மூன்றாம் ஆள் ஆவி அல்ல, அவருக்கு தெரியாது. டேடிக்கு, நைசியாக்களுக்கு கூட தெரியும். ஏனென்றால் அவர்கள் டேடியை விட பெத்த பாஸ். கடைசி நாட்களில்
மாம்சமான யாவர் எல்லா மனுஷர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மை ஸ்பிரிட், அவருடைய ஸ்பிரிட், அவருடைய ஆவி, பரிசுத்தாவி, அவரும் மகனும். அவர் மகனிலே, மகன் அவரிலே. வெவ்வேறாக்கள். அவர் டாடி, இவர் மகன். அவர் அதி உயர்ந்த தேவன், இவர் தேவனுடைய மகன். என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப அந்த நேரம் கடைசி நாட்கள் 2000 வருஷங்கள் போயிட்டது. இது எந்த நாளாய் இருக்கும்? 2000 வருஷங்கள் போயிட்டது. தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டாயிட்டது. டாடியும் மகனும் வந்து இறங்கினார்கள். தம்முடைய பிள்ளைகளுக்கு உள்ளாக மேல் ஊழியம் செய்கிறதுக்கு. சபை நடத்தப்படுவது டாடியாலும் மகனாலும். சபை ஆடுகள் கேட்கும் குரல் நல்ல மேய்ப்பனாகிய யெஷுவாவின் குரல். He is the good shepherd, he is the good pastor, he is the chief pastor. இதிலே போடப்பட்டிருக்கிறது யாவும் கிறிஸ்தவர்கள் என்று வெளியிலே அழைக்கப்படுகிறவர்கள். அவர்கள் முதலாவது யெஷுவா சொன்ன, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன்னைத்தானே மறுதலித்து. எங்களை நாங்கள் மறுதலிக்கவில்லையானால் யெஷுவாவின் அடியை மறுதலிக்க வேண்டி வரும். Either we deny ourselves and follow Yeshua, or we are going to deny Yeshua and follow ourselves. தற்பிரியலாய் பார்த்தீங்களா? லவர்ஸ் ஆஃப் செல்ஃப். யேசுவா சொன்னதுக்கு முற்றிலும் மாறு. மத்தேயு 16:24, மார்க் 8:34, லூக்கா 9:23. முற்றிலும் மாறு. தங்களை தாங்களை நேசிக்கிறவர்களாய், பணத்தை நேசிக்கிறவர்களாய், வீம்புக்காரராய் உள்ளவர்களாய், தூஷிக்கிறவர்களாய், தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், அது நன்றியற்றவர்களாய். யாரு? கிறிஸ்தவர்கள். இந்த லிஸ்ட் வந்து கிறிஸ்தவர்கள். ஆனால் இவர்கள் மாறி போனார்கள், தொடர்ந்து நிலைத்திருக்கவில்லை. அந்தி கிறிஸ்துவின் ஆவியினாலே பிடிபட்டார்கள். அவரை பின்பற்றாதவர்கள், தூஷிக்கிறவர்கள், பண்டு தூஷணம் எல்லாம் பேசுகிறார்கள், அவதூறு சொல்லுகிறவர்கள், புறங்கூறுகிறவர்கள், மொட்டை கடிதங்கள் எழுதுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள், அவரை விட்டு பின்வாங்கினவர்கள், அவர்களுடைய வெளிச்சத்தை பெறாதவர்கள், களைகள், காகங்கள், நன்றி இல்லாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், சுபாவ அன்பு அற்றவர்களாய், உண்ணங்காதவர்களாய், அவதூறு செய்கிறவர்களாய், இச்சையடக்கம் இல்லாதவர்களாய், கொடுமை உள்ளவர்களாய், நல்லோரை பகைக்கிறவர்களாய். யார் அது? பேய். துரோகிகள். யார் துரோகி? ட்ரைட்டர். ஜூடஸ், லைக் ஜூடஸ். 12 பேருக்கு ஒரு ஆள், 24க்கு அப்படியே பார்த்தா 2, 48க்கு 4, அப்படியே போகலாம். 480க்கு 40. அப்ப 400 கொஞ்சமா வைப்போம். 500 பேர் கொண்ட ஒரு சபையிலே கிட்டத்தட்ட 50 யூதாசுகள் இருக்கும். ஓ,
முழு காகங்கள், ஓநாய்கள், களைகள், வெளியிலே கிரைசவர்கள். இந்த கூட்டத்துக்குள்ள கண்டுபிடிக்கிறது. இறமாப்புள்ளவர்களாய், தேவ பெரியவராய், பெரியவராய், தேவ பக்தி என்கிற வேஷம் தரித்து, அதாவது வெளியிலே அவர்கள் கிறிஸ்தவர்களை போல மற்றவர்களுக்கு காண்பித்து சர்ச்சுக்கு போய் ஞாயிறு போய் அப்படி செய்து இப்படி செய்து ராப்போசனம் கலந்து உள்ளே ஓநாய்கள், உள்ளே ஒன்று நடக்கவில்லை, மகனின் வெளிப்படுத்துதல் கிடைக்கவில்லை, உள்ளே காகங்கள், வெளியே புறாக்கள், எல்லாம் இங்கதான் இருக்குது. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. Now, then Paul warned 2 Timothy chapter 4. இரண்டாம் தீமோத்தேயு 4 அதிகாரம். தேவனுக்கும் இலகு தமிழ். மெஷியாவுக்கு முன்னால் உனக்கு ஒரு கட்டளை இடுகிறேன். வாழ்கிறவர்கள் மத்தியிலும் இறந்தவர்கள் மத்தியிலும் நியாயம் தீர்ப்ப யெகோவா ஒருவரே. அவர்தான் நியாய தீர்ப்பு அதிபதியாக தேவனாலே நிச்சயிக்கப்பட்டார். He will be the judge. அந்த கடைசி நாளிலே யெகோவா சொன்னார் நியாய தீர்ப்பிலே, நான் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் பேசிய வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்கும். ஜான் 12 அதிகாரம். நான் யெகோவாவுக்கென்று ஒரு ராஜ்யம் உண்டு. நேரடியா முன்னுக்கு நின்று சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி இருக்கல. யெகோவாவுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. அவர் மீண்டும் வருவார். எனவே நான் இந்த கட்டளையை வழங்குகிறேன், கொடுக்கிறேன். மக்களிடம் நற்செய்தியை கூற. எது நற்செய்தி? இப்பதானே சொன்னது அவருடைய ராஜ்யம் உண்டு. சிலுவை நற்செய்தி அல்ல. சிலுவை குடும்ப பிள்ளைகளுக்காக அவர் செய்த காரியம். பிள்ளைகளே, நான் உங்களுக்கு எழுதுகிறேன், அவருடைய பேரின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காக உங்களுக்கு எழுதுகிறேன். அவருடைய பேரின் நிமித்தம் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என் பெயரிலே அறிவிக்கப்பட வேண்டும். லூக்கா 24. உயிர்த்தெழுந்த உயிர்ப்பிக்கும் ஆவியாய் இருக்கிற யெகோவா சொன்னார். தப்பேலாவே. மக்களிடம் நற்செய்தியை கூற எப்பொழுதும் தயாராகிறே. தயாராக நீ இல்லையா? வெக்கப்பட போகிறியா? அவரும் வெக்கப்படுவார், அவரும் உன்னை மறுதலிப்பார். மக்களிடம் அவர்கள் செய்ய வேண்டியவைகளை சொல். அவர்கள் தவறானவற்றை செய்யும் பொழுது எடுத்து சொல்லி தடுத்து நிறுத்து. அப்படியெல்லாம் சொல்லப்படாது. கண்டிப்பான போதனை. தடுத்து நிறுத்தாம். நல்லதை செய்யும் பொழுது உற்சாகப்படுத்து.
இவற்றை பொறுமையுடனும் கவனத்துடனும் நீ போதிக்க வேணும், கற்றுக் கொடுக்க வேணும். மக்கள் உண்மையான போதனைகளை கவனிக்காத காலம் வரும். உண்மையான போதனைகள் தீர்க்கதரிசிகளின் போதனை, டடியின் போதனை, யாஷுவா அவர் மகனின் போதனை, அப்போஸ்தலர்களின் போதனை. டடி மகனிட்ட கொடுத்தார், மகன் அப்போஸ்தலர் கொடுத்தார், அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்தார்கள். தீர்க்கதரிசிகளும் டாக்ட்ரின்ஸ். மக்கள் உண்மையான போதனைகளை கவனிக்காத காலம் வரும். தம் ஒவ்வொரு விசித்திர விருப்பத்தையும் தங்களுக்காக விருப்பத்தையும் சந்தோஷப்படுத்தும் ஏராளமான போதகர்களை சேர்த்து கொள்வார்கள். தங்களுக்கென்று நல்ல விருப்பமான வார்த்தைகளை பேசும் போதகர்களை சேர்த்து கொள்ளுவார்களாம். மற்றாக்கள் எல்லாரும் கடினாய். இந்த வசப்படுத்துகிற போதகர்கள் எல்லாரும் முயல் குட்டிகள். அப்படித்தான் ஆக்களுக்கு தேவை. இது எப்ப எழுதுனது போல்? எந்த காலம்? 2000 வருஷமாகிறது. அவர்களுக்கு இது விருப்பமாக இருக்கும். They like it. மக்கள் கேட்க விரும்புகிறதே அவர்கள் பேசுவார்கள். மக்கள் விரும்புகிறதையே அவர்கள் பேசுவார்கள். அடுத்த ஞாயிறு சூரிய நாள் வர வேண்டும். மக்கள் உண்மையை கேட்பதை நிறுத்தி விடுவார்கள். யார் இந்த மக்கள்? மக்கள் மக்கள் என்று எங்களுக்கு ஒரு வங்கி இருக்குது, மக்கள் வங்கி. உண்மையை கேட்டு நிறுத்தி அவர்கள் பொய் கதைகளை, இந்த மக்கள் என்றால் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் போலி கிறிஸ்தவர்கள். உண்மையை கேட்கிற நிப்பாட்டுறவன் யார்? உண்மை கிறிஸ்தவனா? உண்மை தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளை, இயேசுவின் கட்டளை, இயேசுவின் போதனை. இயேசுவா போதித்தார். மக்கள் உண்மையை கேட்பதை நிறுத்தி விடுவார்கள். அவர்கள் பொய்க்கதைகளை போதிப்பவர்களை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். 2000 வருஷம் பொய்க்கதைகளை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். யார்? கிறிஸ்தவர்கள். The present day Christians. அப்படி எழுதி இருக்கல, படம் எடுத்த மாதிரி எழுதி இருக்குது இல்லையா? என்ன ப்ராஃபஸி என்று பாருங்க. பாலுக்கு யாஷுவா கொடுத்த வார்த்தைகள். ஏன் யாஷுவா? பாலுக்குள்ள யார்? டேடியன் யாஷுவா. அவன் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறான். அப்ப அவனோட பேசி எழுத பண்ணது யார்? யாஷுவாவின் ஆவி. யாஷுவா உயிர்ப்பிக்கும் ஆவியாயிருக்கிறவர். ஆனால் நீ எப்பொழுதும் உன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
துன்பம் வந்தால் அல்லது நெருக்கம் வந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நற்செய்தியை செய்ய சொல்லும் வேலையை செய்ய வேண்டும். நற்செய்தி சொல்லப்படுதா? இயேசு நல்லவர். இயேசு கண்ணீர் துடைப்பார். தேவனின் ஊழியக்காரன் அவரின் கடமைகளை செய்ய வேண்டும். ரைட். பீட்டரும் பவுலும் இங்கே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது என்ன? பொய்யான போதனைகளை பின்பற்ற இந்த போலி கிறிஸ்தவர்கள் ஆரம்பிப்பார்கள். ஏன்? அவர்களுக்கு டைம் உண்மை அறிவோம் பொய்ய விழுங்காண்டி விழுங்கி இருக்கிறார்கள். எங்க நேரம் வெள்ளக்காரனுக்கு டைம் இல்லை, கருப்பனுக்கு டைம் இல்லை, ஆசியாக்காரனுக்கு டைம் இல்லை. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? மெஷியா இயேசு கிறிஸ்துவின் போதனை எது? அப்போஸ்தலர் பின்பற்றின விசுவாசிச்ச போது தூக்கி எறிஞ்சாங்க, சுழட்டி எறிஞ்சாங்க. நைசியாவிலும் கான்ஸ்டன்டினோப்பிளும் வந்தது அவர்கள் உருட்டி செய்த தெரியாத போதனை. அது மனுஷனுடைய போதனை, டேடியின் போதனை அல்ல. தாங்கள் விரும்புகிற போதனை, தங்கள் மண்டையில இருந்து வந்த போதனை. தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தார்கள். ஆகையால் டேடியை மகனையும் புறக்கணித்தார்கள். நைசியாவிலே, கான்ஸ்டன்டினோப்பிளே 3 தேவர்களை உண்டு பண்ணி அதுக்கு பிறகு 3 பேரும் ஒரே ஆள் என்று சொல்லி குழப்பினார்கள். அப்படியான எந்த ஒரு போதனையும் வேத புத்தகத்திலே இல்லை. கொஞ்சம் பேர் பிடிக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன நெருப்பு பத்துது அமெரிக்காவில். ஏன்னா அவங்களுக்கு காசை பற்றிய பிரசங்கமும் எல்லாம் ஊழலா அல்லது விசுவாசம் அல்லது மிரக்கிள்ஸ், அற்புதங்கள், இதுகள் தான் போதனைகள். So the last days will be about denying the Father and the Son. இந்த நாட்களிலே இந்த கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் தங்களுக்கு தெரியாமலே டடியை மகனை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து புறக்கணித்ததுக்கு பிறகு தெரியாமலேயே சூரிய நாளிலே அதுவும் மறுதலிப்பு, அவர்கள் அவருக்கு ஆராதனை செய்கிறன்னு சொல்லி தங்களுக்கு தெரியாத ஒரு தேவனையும் தெரியாத ஒரு இரட்சகரையும் சேவிக்க இப்பொழுதும் இன்று வரை ஜீவிக்கிறார்கள். See, that's what the Bible says. முதலாம் ஜான் 2ஆம் அதிகாரம். That's why they have written, this is the last hour. John is writing, people are going to deny the Father and the Son. டேடியையும் மகனையும் இந்த கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட போலி கிறிஸ்தவர்கள் மறுதலிக்க போகிறார்கள். எப்படி என்றதை தான் நான் சொல்லி தர வாரன். அவர் வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளாமல் உண்ட விருப்பம் செய்தால் அவரை மறுதலிக்கிறாய். சவுல் அதி உயர்ந்த தேவனை மறுதலித்தான். 75% கீழ்ப்படிந்து நேற்றுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். நீ அவர் வார்த்தையை தள்ளிவிட்டபடியால் அவர் உன்னை தள்ளிவிடுகிறார். உன் ராஜ்ய பாரத்தை உன் கையில் இருந்து எடுக்கிறார். He has rejected you, Saul. சாமுவேல் சொன்னான், சவுல் கேட்டு கீழ்ப்படிய வேண்டிய வார்த்தை
சாமுவேல்ட்ட கொடுத்திருந்தார் அதி உயர்ந்த தேவன். He was on a mission. So சாமுவேல் வந்து அதி உயர்ந்த தேவன் பேசிய வார்த்தையை அவனுக்கு கொடுத்தான். இந்த இருக்கு நீ செய்ய வேண்டியது. சவுல் போட்டது. சவுல் ராஜாவுக்கும் இப்போதைய 98% கிறிஸ்தவர்கள் போதகர்கள் மேய்ப்பர்கள் எனப்பட்டவர்களுக்கும் ஒரு வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் அனோமியா கூட்டம், கட்டளைகள் இல்லாத கூட்டம். கட்டளைகள் இல்லாத ஒரு கூட்டத்துக்கு தலைவன் தான் அந்த கிறிஸ்து. பேயின் ஆவி, அவன் கட்டளை இல்லாதவன். பேய் கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டான். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் அப்படியாய் வந்திருக்கிறது. தேவன் ஒன்று சொல்ல இவன் ஒன்று சொல்றது. தேவன் சொல்லுகிறார் 7ஆம் நாளில் என்னை சந்தியுங்கள். இல்லை, நாங்கள் சூரியன் நாளை சந்திப்போம் ஞாயிற்றுக்கிழமை. நான் கட்டளையாக கொடுத்திருக்கிறேன். 10 கட்டளைகள் என் விரலால் எழுதி நான் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அதை புறக்கணிக்க, அதனுடைய பெயர் you are denying me. You are denying God Almighty and denying the Son of God. Why the Son of God? He is the Torah. He is the Word. அவரே வார்த்தை, அவரே கட்டளை, அவரே ஜட்ஜ். He is the interaction. He is the guidance. He is the way. இரண்டாம் ஜான் 2:21 உண்மையை நீங்கள் அறியாதனால் அல்ல, நீங்கள் உண்மையை அறிந்திருக்கிற உண்மை அது. தேவனும் அவர் பேசிய வார்த்தையும் இயேசுவா கொண்டு வந்த வார்த்தையும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தையும் அதுதான் உண்மை. நைசியாவு சொன்னதல்ல, அது ஒரு சபையின் பாரம்பரியம் அல்ல. இயேசுவா சொன்னார், துறமானாக்கள் நீங்க உங்களோட பாரம்பரியத்தை வச்சிருக்கிறதுக்கு தேவனுடைய கட்டளையை அவமாக்குறீர்கள். What did they do? Pharisees and Sadducees தங்களோட பாரம்பரியங்களை வைக்க தேவனுடைய கட்டளையை தூக்க அறிஞர்கள். What did they do? They denied the Father. So Yeshua said, நீங்கள் என்னை அறிந்திருந்தால், அதாவது நான் சொல்லும் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்து நீங்க எப்படி நீங்கள் டேடியை அறிந்திருப்பீர்கள். இப்பொழுதும் என்னையும் அறியீர்கள், என்னை அனுப்பின டேடியையும் நீங்கள் அறிய மாட்டீர்கள். இன்றைய கிறிஸ்தவ நிலைமை அதுதான். Christianity is on its way, own way. They have denied the Son and the Father. மகனை பிதாவை மறுதலித்திருக்கிறார்கள். எப்படி? அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் புறக்கணித்து, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னில் அன்பாய் இருக்கிறான். எத்தனை தடவை சொன்னார், என் வார்த்தைகளை நான் பேசவில்லை, என் கட்டளைகளை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. அவர் என்ன சொல்ல வேணும், என்னத்தை பேச வேணும், அவர் சொல்லி அனுப்பினார். என் வார்த்தைகள் என் சுயமான வார்த்தைகள் அல்ல, அவருடைய வார்த்தைகள். கேட்கிறது எதுவாதை நான் பேசுகிறேன். And they people don't obey. They want to do their own way.
That's what you call. That's why Peter and Paul எழுது இந்த கடைசி நாட்களில் மிகவும் முக்கியமான ஒரு ஆவி வேலை செய்யுது. என்ன ஆவி? Antichrist spirit, denying the Father and the Son. கேள், அந்த கிறிஸ்து மகனையும் இதோ பார் 23 1 ஜான் 2:23 22 இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் தள்ளுகிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? டேடியையும் மகனையும் மறுதலிக்கிறவனே, புறக்கணிக்கிறவனே, தள்ளிவிடுகிறவனே அந்த கிறிஸ்து. கிறிஸ்தவர்கள் 98% தள்ளிவிடுகிறார்கள். இந்த வார்த்தையின் அதிகாரத்திலே சொல்லுவேன். ஏன் டடியை மகனையும் தள்ளி விடுகிறது என்றால், டடி அவரது வார்த்தையையும் அவர் கொடுத்து விட்ட வார்த்தையையும் மகனுக்கு அவருக்குள்ளே இருந்து வேலை நடந்தது ஊழியம். அவர்களது வார்த்தையை புறக்கணிப்பது, அவர்களது வார்த்தையை முதுகுக்கு பின்னாலே போடுவது, செத்தபின் மோட்சம் என்று கொண்டு கிடந்து கூத்தாடுறது, அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் சொந்த விருப்பம் செய்தது. இந்த போலி கிறிஸ்தவர்கள் நல்ல கிறிஸ்தவர்கள் மாதிரி வெளியிலே நடிச்சாலும் டாடி கடைசியில் என்ன சொல்ல போறான்? மற்ற 7:23 I don't know you. Get away. Get away. குறிப்பாய் சொன்னார், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத படியினாலே. அங்க அப்படி போடலே, அக்கிரமக்காரராகிய நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்க. அக்கிரமத்துக்கு கிரேக்க சொல் அனோமியா. To live without law. கட்டளைகள் இல்லாத ஒரு ஜாதி, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத ஜாதி பேயின் ஊழியர்கள், அசுத்தாவிகள், பேய்கள். பேய்கள் தேவனையும், அதி உயர்ந்த தேவன் அவருடைய மகனையும் விசுவாசிக்கிறார்கள். They believe, but they won't obey. நீ விசுவாசிக்கலாம் தேவனை, நீ இயேசுவை விசுவாசிக்கலாம், நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம். அவர் சொல்லி இருக்கிறார், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னில் அன்பு கூறுகிறவனாய் இருக்கிறான். டாடி அவனிலே அன்பு கூறுவார், நாங்கள் அவனுக்குள்ளே குடியிருப்போம். யாருக்குள்ளே? கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனுக்குள்ளே. ஜான் 14:23. சும்மா உளராத கிடந்து கணக்க தெரியும் என்று உளராதே. As somebody said, 99% obedience is disobedience. 99% கீழ்ப்படிவது தேவனுடைய கட்டளைக்கு சமன் கீழ்ப்படியாமை. உதாரணம், சவுல் ராஜா. என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னில் அன்பாய் இருக்கிறான். அப்ப இன்றைக்கு எத்தனை உலகமும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இயேசுவின் கட்டளைகள், அதி உயர்ந்த தேவனின் கட்டளைகள் 10 கட்டளைகள் தம்முடைய விரலால் எழுதினார் என்று சொல்லி இருக்கிறோம். அது கீழ்ப்படிய மாட்டோம். ஒரு அநேக மக்களை கொண்ட ஒரு சபை இருக்கிறது, ஒரு கட்டளை எடுத்து போட்டது 10ல், 2ஆம் கற்பனையை எடுத்து போட்டது. மற்ற வெள்ளக்காரன் அமெரிக்கா அவர்கள் எல்லாரும்
புரொட்டஸ்டாந்தர் நாங்கள் ஆவிக்குரிய சபைகள், we are spiritual churches, and these people they have ignored the fourth commandment. நாலாவது கட்டளையை தள்ளி விட்டார்கள், புறக்கணித்தார்கள். Yeshua obeyed the Sabbath day, ஓய்வு நாளை அவர் காத்துக்கொண்டார். என்ற இதுதான் தேவ ஜனம் என்று சொல்லலாம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். அவங்களோட வாழ்க்கையின்படியே ஜெபிக்கிறார்கள். எங்கள் சொந்த சித்தத்தின்படி நாங்கள் கட்டளைகளுக்கு கீழே, நாங்கள் கிருபையின் காலம். யேசுவா எல்லாத்தையும் ஆணி அடித்தார். ஸோ நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆணியும் இல்லை, நாங்கள் ஓடி தெரிவோம். இதுதான் நான் உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அக்கிரமக்காரர்கள் அனோமியா கட்டளைகள் இல்லாமல் ஜீவித்தவர்கள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள். யேசுவா நிறைய கட்டளைகளை கொண்டு வந்தார். உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும், மற்றவர்களை குறித்து கதைக்க கூடாது. நீ எப்படி அளக்குரிய அப்படியே உனக்கு அளக்கப்படும். ஒவ்வொருவரையும் மன்னிக்க வேண்டும். நீ மன்னிக்காவிட்டால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. நீ மன்னிக்காவிட்டால் உன் ஜபங்கள் கேட்கப்பட மாட்டாது. காரியங்களின் உண்மை எதென்று தெரியுதில்லை. அவ்வளவு வஞ்சிப்பு அதிகமாக போச்சது. என்ன செய்தாலும் தேவனங்களை ஏற்றுக்கொள்ளுவார், அப்படியான ஒரு எண்ணம். 22 தடியை மகனையும் மறுதளிக்கிறவனே, தள்ளிவிடுகிறவனே அந்த கிறிஸ்துவின் ஆவி. அந்த அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் டடியின் கட்டளைகளை, மகனின் கட்டளைகளை, இங்கே கூறப்பட்டவைகளை தள்ளிவிட்ட மாதிரி ஜீவிப்பார்கள். நேரடியாக சொல்ல மாட்டார்கள், டடியை மறுதளிக்கிறேன், கிறிஸ்துவை மறுதளிக்கிறேன். நோ, உன் வாழ்க்கையிலே காட்டுகிறாய், உன் வாழ்க்கையிலே நீ காட்டுகிறாய். அதில் தரமான ஒரு வசனம் ஒன்று எழுதி இருக்குது. பால் எழுதி இருக்கிறான். I'm going to show you that. டைட்டஸ் புத்தகம் 1 அதிகாரம் 16. டைட்டஸ் என்றால் நாங்கள் சோறு தீர்த்துவம், அந்த தீர்த்து கண்டு போட்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு தீர்த்து. யாருக்காவது டைட்டஸ் என்ற பேரிருந்து தீர்த்து கண்டு கூப்பிட்டால் பிடிக்காமல் இருக்கு. டைட்டஸ் 1:15-16. இதை பாருங்க, எல்லாம் அறிந்திருக்க வேணும். தேவனுடைய பிள்ளையாக அவருக்குள்ளாக வளரும் நீ இவைகளை அறிந்திருக்க வேணும். ஓகே, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும். இங்கே சுத்தம் உள்ளவர்களுக்கு, நீல கண்ணாடி போட்டவர்களுக்கு எல்லாம் நீளமாய் இருக்கும். பிள்ளைகள், சிவத்த கண்ணாடி போட்டால் எல்லாமே சிவப்பு. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு
எல்லாமே சுத்தம். அசுத்தம் உள்ளவர்களுக்கும் சந்தேகப்படுகிறவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிருக்காது. வேசி தன்னை எல்லாரும் மற்றவர்கள் வேசி என்று நினைப்பாள். தன்னை போலதான் மனம் அப்படியாய் போய்விட்டது. அசுத்தமானவர்களுக்கு எல்லாமே அசுத்தம். அந்த கண்ணோட தான் பார்க்கிறது. அவர்களுடைய புத்தியும் மனச்சாட்சியும் அசுத்தமாயிருக்கும். பார்த்தீங்களா, இங்கே சுத்தம் இல்லையோ அவர்கள் மனதும் அவர்கள் மனச்சாட்சியும் அசுத்தமாயிருக்கிறது. They can't differentiate from the right and wrong. How clear the word of God is. And yet you should love it. இது பாருங்க, இந்த போலி கிறிஸ்தவர்கள் யாருண்டு? அவர்கள் டடியை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். தேவனை அவர்கள் வாழ்க்கையிலோ செயல்களிலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அப்படி பேரென்ன? கிறிஸ்தவர்கள். எங்க போறது? பொன்னச்சோல. ஏன்? நாள் பார்க்க நல்ல நாள்ல வைக்க வேணுமே கல்யாணத்தை. குறி கேட்க, அஞ்சனம் பார்க்க. பேர் என்ன? கிறிஸ்தவர்கள். பேர் என்ன? நான் கத்தோலிக்கன். நீங்க மெத்தடிஸ்ட். எங்க போயிட்டு வாரீங்க? முள்ளு கலத்தி போட்டு வார. முள்ளு தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் என்று சொல்லுகிறார். தங்கள் வாழ்க்கையிலோ தங்கள் செயலிலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அந்த போட்டிருக்க அந்த சொல், they deny him. நீ வேலை செய்கிற இடத்திலே, அது ஸ்கூலா இருக்கலாம், பேங்கா இருக்கலாம், வேற எந்த ஒரு டிஎஸ் ஆபீஸ், கச்சேரி, எந்த இடத்திலும் நீ அவர் வார்த்தைக்காக நீ நிற்காவிட்டால் நீ அவரை மறுதலிக்கிறாய், அவரை புறக்கணிக்கிறாய், அவரை தெரியாது என்று சொல்லுகிறாய். ஆகையினாலே நியாய தீர்ப்பு நாளிலே he will say, I don't know you. ஏன்? அவரை குறித்தும் அவர் வார்த்தையை குறித்தும் நீ வெக்கப்பட்டாய். நீ வேலை செய்யும் இடத்திலே நமக்கு இந்த வீண் வம்பு, ஒரு வம்பு தேவையில்லை. அவர் சொல்லுவார், ஒன்னு எனக்கு தெரியாது. அதுதான் மறுதலிப்பது. உன் வெளிச்சத்தை தூக்கி பிடிக்கிறாயா? You can be a police officer. I don't care. You can be a government agent. You can be a superintendent of police. You have to hold the light. மனுஷர்களுக்கு முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். வெளிச்சம் உங்களது வைராக்கியம், உங்களது விசுவாசம். நீங்கள் காசு போட இல்லையா இந்த பூசைக்கு? இல்லை. ஏன்? நான் போட மாட்டேன். அது என்னுடைய தேவனுடைய போதனைக்கு எதிர். அது அப்படி மற்றாக்கள் போடுறாங்களே, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை.
அவர்களது வாழ்க்கைக்காக அவர்கள் கணக்கொப்பி வைப்பார்கள். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் கணக்கொப்பி வைப்பேன். தேவன் சொல்லி இருக்கிறார் வார்த்தையிலே, புறஜாதிகளோடு இப்படியா இந்த சடங்குகளை கலந்து கொள்ளாதே. அப்படி சொல்லி உங்களோட பைபிள்ல. உனக்கு பைபிள்ல எத்தனை புத்தகம் தெரியாது, ஏன் கேட்கிறாய்? நான் போட மாட்டேன். எப்படின்னா அவங்க எல்லாம் கோவிப்பாங்களே பிரதே, அவங்க எல்லாம் தள்ளி வைப்பாங்களே. அப்படிதான் நீ தள்ளி வைக்கல. இப்ப அவங்களால தள்ளப்படலை, மயனால தள்ளப்படுவாய் கடைசி நாள்லே. நீ வைக்கப்பட்டாய் தானே, நீ வைக்கப்பட்டாய் தானே. இதை பற்றி நிறைய பேச இருக்குது. மார்க்கு 8:38. ஏன்னோ டாடிக்கு தெரியும் எந்த நாளில் எந்த வார்த்தை பேச வேண்டும், எங்க இருந்து எங்க கொண்டு போற. ஆறாவது சொல்லுவானா, ஒருத்தன் அதி உயர்ந்த தேவனுக்கு பாட்டு தூஷணம் அடி வச்சிருந்தார். இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு பிறகு பாட்டு தூஷணம் யாருக்கு? அதி உயர்ந்த தேவனுக்கு, அவருக்கும் மகனுக்கும். கிறிஸ்டியன் இந்து செய்ய மாட்டான். மார்க்கு 8:38. I feel there is running out of time. I have a lot to say. மார்க்கு 8:38. ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில், you should know what kind of generation you are living in. என்ன விதமான ஒரு சந்ததியின் நடுவில் நீ ஜீவிக்கிறாய் என்பதை உனக்கு தெரியவன். விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியிலே என்னை குறித்தும் 1, என் வார்த்தைகளை குறித்தும் 2, எவன் வைக்கப்படுவானோ. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வைக்கப்படுறதென்றால் அவருக்காக வார்த்தைக்காக நிலை நிற்கிறது இல்லை. உன் வைராக்கியம் உனக்கு இல்லை. நீ ஒரு சுணகட்ட ஒரு மனுஷன், மனுஷி, ஒரு வைராக்கியம் இல்லாதவன். உனக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இல்லை. வெளியிலே தான் நீ கிறிஸ்தவன், உனக்கு உள்ளே ஒன்றுமில்லை. பூச்சி தேங்காய், மனம் திறமை. உன் வெளிச்சத்தை நீ தூக்கி பிடிக்க வைக்கப்படுறாய். ஆகையினாலே அவர் சொல்றார், நானும் வைக்கப்படுவேன் கடைசி நாளிலே. எவன் வெட்கப்படுவானோ என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும். அவரையும் வார்த்தையும் பிரிக்க முடியாதே. அவர் என் வார்த்தைகள் என்று சொல்லுகிறது. டாடி என் வார்த்தைகள். அதி உயர்ந்த தேவன் அவரது வாயிலே வார்த்தைகளை கொடுத்து அனுப்பினார். அதை குறித்து வைக்கப்படுறது என்றால் அதற்கு வைராக்கியமாக அதற்கு ஸ்டாண்ட் பண்றதில்லை. அவங்க என்ன நினைச்சிருவாங்க, என்ன டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க, இவங்க என்ன வேறொரு இடத்துக்கு போட்டுருவாங்க. ஆனா அந்த நாள்ல அவங்க கழுத்தை பட்டினாங்கள், தலைகள் அறையப்பட்டார்கள், உயிரிழந்தார்கள். ஓய்வு நாளுக்காக நாங்கள் மாற்ற மாட்டோம், ஓய்வு நாளிலே தான் நாங்கள் 7ஆம் நாளிலே ஆராதனை செய்வோம் என்றதுக்கு எத்தனை 1000 லட்சம் கொல்லப்பட்டார்கள். ஆதியிலே அவருடைய ஆடுகள் நெருப்ப கொளுத்தினார்கள் கீழுக்கு. இப்ப எல்லாம் லேசுதானே. Let the whole world know there's a day the judgment is coming.
உலகம் அறியட்டும், இதோ நியாய தீர்ப்பின் நாள் மிக சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவனும் தன் தன் வாழ்க்கையை குறித்து கணக்கொப்பு வைப்பான். எப்படி ஜீவித்தாய் அல்லது வேஸ்ட் பண்ணியா உன்னுடைய நாட்களை? இப்படிப்பட்ட காலத்திலே நான் ஏன் உன்னை பறக்கும்படி செய்தேன்? மற்றவர்களை பிரியப்படுத்த ஜீவித்தாய, அதனால என் வார்த்தைகளை தள்ளிவிட்டாய. வெட்கப்படுகிறாயா? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் எவள் வெட்கப்படுவாளோ அவரை குறித்து மனுஷகுமாரனும் மனுஷன் மகனும், அதாவது இயேசுவ மெஷாயா, தமது டேடியின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு, பரிசுத்த தூதர்கள், தூதர்கள் எல்லாம் ஆவிகள், அவர்களுக்கு சரீரம் உண்டு, வரும் நேரத்தை வெட்கப்படுவார். வெட்கப்படுவார், மறுதளிப்பார், தெரியாது என்று சொல்லுவார். See, I want to show you a case in the Bible. How many of you know அந்த பிறவி குருடன் கதை? I think it's 8th chapter or something like that. பிறவி குருடன் அவனை கண்களை திறந்து விட்டார் இயேசுவா. கேளுங்கோ. அப்ப பெரிய ஹளபலா நடந்தது. யார் இதை செய்தது? ஓய்வு நாளில் என்னதுக்கு இதை செய்யணும்? சத்தியான பேய். என்னதுக்கு இதை செய்யணும் ஓய்வு நாளில்? அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லி அப்ப இவன் தாயும் தாப்பனையும் இவங்க கூப்பிட்டாங்க பரிசேயராக்கள். சரியோ, மோசையின் கதிரையில் இருக்கிறவர்கள் படிவ கேட்கிறியா? உனக்கு விளங்கும்படியா சொல்றேன். கூப்பிட்டு கேட்பேன், யார் இவனை குணமாக்கினதுண்டு? இவன் உண்மையா குருடனா பிறந்தானா அல்ல ஆக்ட் பண்றானா அப்படி என்று சொல்லி ஜான் 9:18 இதுல வாஞ்சு பார்ப்போமே இவர் எப்படி எழுதியிருக்கிறார். ஜான் 9:18 சோ இவங்க தாயின் தகப்பனை கூப்பிடுறாங்க. ஓகே, அந்த மனுஷன் குருடனாய் இருந்து பார்வை பெற்றது குறித்து யூதர்களுக்கு இன்னுமாக முழுமையாக அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. எனவே அந்த மனிதனின் தாய் தகப்பனுக்கு ஆள் அனுப்பினார்கள். படம் எடுக்கிறியா? கூப்பிட்டு வைக்கிறாங்க. Call the father and the mother. யூதர்கள் அவனது பெற்றோர்களிடம், இவன் உங்கள் மாதானா? அவன் குருடனாகவே பிறந்தானா? அவன் குருடனாகவே பிறந்தான் என்று சொன்னீர்கள். இப்பொழுது அவனால் எப்பொழுதும் எப்படி பார்க்க முடிகிறது என்று கேட்டார்கள். அதற்கு அவனது பெற்றோர்கள், இவன் எங்கள் மகன் என்பது எங்களுக்கு தெரியும், அவன் குருடனாக பிறந்தான் என்பதும் எங்களுக்கு தெரியும். அவன் இப்போது எப்படி பார்க்கிறான் என்றும் கண்களை குணமாக்கியது யார் என்றும் எங்களுக்கு தெரியாது. அவனை கேளுங்கோ. என்ன கேட்கிறீங்க? அவனை கேளுங்கோ. அவன் பதில் சொல்கிற வகையில் அவன் வளர்ந்திருக்கிறானே, அவன் வளர்ந்திருக்கிறான், அவனு பேச தெரியுமா? அவன்கிட்ட கேளுங்கள்.
ஏனென்றால் அவர்கள் யூத தலைவர்களை பற்றிய பயம் இருந்தது. யேசுவாதான் மெஷாயா என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் தண்டித்து விட வேண்டும் என்று யூதர்கள் தலைவர்கள் முடிவு செய்திருந்தார்கள். அவர்கள் அம்மக்களை வழிபாட்டு இடத்திலே இருந்து விலக்கியும் வைப்பார்கள். அதற்காகவே அவனது பெற்றோர்கள் இவன் வளர்ந்திருக்கிறான், அவனையே கேளுங்கள். இப்ப என்னப்பா இவங்க சொன்னாங்க, யாராவது யேசுவா மெசியான்னு அறிக்கை பண்ணா அவுட், சர்ச்சுக்கு வழியால. That's called excommunication. Sometimes the Roman Church practices even now. During our younger days, those days, there was excommunication. சில காரியங்கள் செய்தால் சபையாரை விலைக்கு போடுவார்கள். இவர்கள் பயந்து, இவர்களுக்கு யேசுவா யார் என்று தெரியும், அவர்தான் குலமாக்கினார் என்று தெரியும், சொல்ல பயந்தார்கள். ஏன் அவர்கள் சபையால் விலைக்கு போடுவார்கள் என்று பின்ன சொன்னார்கள். அவனை கேளுங்களை, நீ எங்கள்கிட்ட கேட்கிறீங்க? இன்றைக்கு எத்தனை பேர் இப்படியாய் உண்மை தெரிந்திருந்தும் யேசுவாவை மறுதலிக்கிறார்கள், அதி உயர்ந்த தேவனை மறுதலிக்கிறார்கள். வேலை செய்யும் இடத்திலே, ஸ்கூல்லே, பேங்க்ஸிலே, மற்ற கவர்மெண்ட் காரியாலயங்களிலே, போலீஸ் ஸ்டேஷன்ஸிலே, மற்ற இடங்களிலே, கச்சேரியிலே, உனக்கு என்ன கிறிஸ்தவன் என்று சொல்ற? நீ அவர் வார்த்தைக்காய் நிற்கிறாயா? விடைகாரையா? இவங்க பயந்துட்டாங்க. சபையால விலைக்கு போடுவாங்கன்னு சொல்லி பயந்துட்டாங்க. இங்க பாரு ஒரு ஆளு, இங்க பாரு ஒரு ஆளு. பாடுகள் 119 எடுங்க. I am running out of time. Oh Lord, please help us. 119 46. ரெடி? டேவிட் சொல்வதை பார். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து, உம்முடைய கட்டளைகளை குறித்து, உம்முடைய போதனைகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். வெட்கப்படாமல் நான் பேசுவேன். You may be a principal, you may be a manager of a bank, you may be an HUI, you may be a government agent, but if you are a Christian, you say, அதுக்கு அர்த்தம் இருக்கா? அதுக்கு உப்பு புளி இருக்கா? உன்னுடைய வெளிச்சம் அங்கே இருக்கிறார்களுக்கு தெரியுமா? That's why Christianity has become another religion like the other religions. கிறிஸ்தவங்கிறது மற்ற மதங்களை போல இன்னும் ஒரு மதமாக இருக்கிறது. உப்பும் இல்ல, புளியும் இல்ல. தேவ பக்திங்கிற வேஷம். தேவ சொன்னார், இப்படிப்பட்ட ஆக்களை விட்டு விலகு. மனுஷர்களுக்கு முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவர்கள் டேடியை அவருடைய நாளிலே மகிமைப்படுத்தும்படிக்கு. உன் வெளிச்சத்தை தூக்கி பிடிக்கிறாயா? உன் வெளிச்சம் உன்னுடைய உண்மை, உன் வெளிச்சம் உன்னுடைய வைராக்கியம், உன் வெளிச்சம் நீ தேவனோடு வைத்திருக்கும் அந்த பற்றுதல், நெருக்கமான உறவு. Daniel was the second minister, a very important one, raised up to a higher job. கட்டளை பிறந்தது, ஒரு மாதத்துக்கு யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது எந்த தெய்வத்தின் இடத்திலே.
டேனியல் என்ன செய்தான்? எருசலேம் பக்கமாக பாபிலோனிலே கொண்டு போகப்பட்டவன். ஜன்னலை திறந்து போட்டு முழங்கால் படியிட்டு 3 தடவை தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணினார். கோல் சொல்லுகிறவர்கள் பேய்கள் போய் சொன்னார்கள். ராஜா கூப்பிட்டு காப்பான், டேனியல் இது உண்மைதானா? ஏற்கனவே கட்டளை கொடுக்கப்பட்ட சிங்க கோயில்களுக்குள்ளே தள்ளப்படுவார்கள் என்று. அப்படி மீறுகிறவர்கள். அவன் சொன்னான், ஆம் உண்மைதான், கட்டளையை மீற முடியவில்லை, எழுதப்பட்டாயிற்று. டேனியல் சிங்க கோயிலுக்குள்ளே தள்ளப்பட்டான். இரவிரமாக ராஜாக்கு நித்திரையே இல்லை. டேனியல் ஒரு உத்தமன் என்று அவனுக்கு தெரியும். அதிகாலையிலே நேரத்தோடு எழும்பி, டேனியல் நீ தொழுது கொண்டு சேவை செய்கிற தேவன் உன்னை காப்பாற்றினாரா? வாசித்தவர்களுக்கு தெரியும். அவன் சொன்னான், அவர் ஒரு ஏஞ்சலை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். அதன் பின் ராஜா கோபம் கொண்டு அவனை இவ்விதமாக பிளான் பண்ணி பொறியிலே அகப்படுத்த இந்த கட்டளையை கொண்டு வந்து அவனை இல்லாமல் போகும்படிக்கு செய்ய அந்த மனுஷர்கள் சிங்கத்து கோயிலுக்குள்ளே தள்ளப்பட்டார்கள் ராஜாவினால். அவர்கள் போய் விழுந்ததும் அவர்களை சிங்கங்கள் எல்லாமே பீறி போட்டது, கிழித்து சாப்பிட்டு. டேடியை மறுதளிப்பது அதி உயர்ந்த தேவனை, மகனை மறுதளிப்பது அவர்கள் கட்டளையை புறக்கணிப்பது, அவரது வார்த்தையை தள்ளிவிடுவது. நாய்சியாவிலே தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டார்கள், தீர்க்கதரிசிகளின் வார்த்தையை தள்ளிவிட்டார்கள், தேவன் தம்மை குறித்து சொன்ன வார்த்தைகளை தள்ளிவிட்டார்கள், தேவன் தம்முடைய மகனை குறித்து சொன்ன வார்த்தைகளை தள்ளிவிட்டார்கள், புறக்கணித்தார்கள். அதே மாதிரி யேசுவாவிடம் கொடுத்து விட்ட வார்த்தைகளை தள்ளிவிட்டார்கள். யேசுவா தம்மை குறித்து சொன்ன வார்த்தையை புறக்கணித்தார்கள். யேசுவா டேனியை குறித்து அதி உயர்ந்த தேவனை குறித்து சொன்ன வார்த்தைகளை தள்ளிவிட்டார்கள். டேனியையும் தள்ளிவிட்டார்கள், மகனையும் தள்ளிவிட்டார்கள், தேவனுடைய உண்மையின் வார்த்தைகளை தள்ளிவிட்டார்கள். ஆகையினாலே உண்மையை பிடித்துக் கொள்ளாத இந்த ஜனங்கள் கொடிய வஞ்சகத்தை, கொடிய பொய்யை விசுவாசிக்கும்படிக்கு தேவன் அனுமதித்த காரியம்தான் தெரியக போதனை நாய்சியாவிலே. சத்தியத்தின் மேல் விருப்பம் இல்லாமல் போனதனால், சத்தியம் உண்மை அவரது வார்த்தை, தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்பினார். ஒரு ஆள் தேவன் அல்ல, 3 தேவர்கள், மகனும் தேவன், ஒரு ஆவி, பரிசுத்தாவி, அவரும் ஒரு ஆளாக்கி அவரும் தேவன். 3 பேரும் தேவர்கள், ஆனால் ஒரே தேவன். 3 பேருக்கு சமமாக ஆராதனை, 3 பேரையும் சமமாக கனம் பண்ண வேண்டும். எங்கே இருக்குது? சுத்த வஞ்சிப்பு. You know why? They rejected God's word. என்னையும் என் வார்த்தைகளையும் புறக்கணிக்கிறவனை நானும் புறக்கணிப்பேன். Today
majority of the Christian churches, they have rejected the word of heaven, the word of Elohim, the word he gave to the Son, the Messiah. அவரது வார்த்தையை அதிவிருந்த தேவனின் புறக்கணித்தார்கள். மகனிடத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை புறக்கணித்தார்கள். கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை, தங்கள் விருப்பம் செய்கிறார்கள். அவர் கொண்டாடுங்கள் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட 7 பண்டிகைகளை எல்லாமே அவரது திட்டங்களை ஞாபகப்படுத்தும், அவரது மகனை ஞாபகப்படுத்தும், அவருடைய ஊழியத்தை ஞாபகப்படுத்தும் பண்டிகைகள். பாஸ்கா தொடக்கம் சுக்கோட் வரை கூடார பண்டிகை. புறக்கணித்தோடு கிறிஸ்துமஸ், பாகாலின் பிறந்த நாள் என்று வரை கொண்டாடுகிறார்கள். உண்மையை விரும்புகிறவளாக நீ இருந்தால் நான் சொன்னவற்றை ஆராய்ந்து பார்ப்பாய். உன்னிடத்தில் உண்மை இல்லையோ தூக்கி அறி. நீ என்னை திட்டலாம், சபிக்கலாம், விரோதமாய் ஜெபம் பண்ணலாம், ஒன்றுமே எனக்கு பலிக்காது. His word. உம்முடைய சாட்சிகளை ராஜாக்களும் முன்பாக நான் சொல்லுவேன், நான் வெட்கப்பட மாட்டேன். டேவிட் 119:46. அந்த பெற்றார் குரடின் தாப்பத்தாய்மார் சபையால விலைக்கு போடுவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் டிரான்ஸ்பர் பண்ணி போடுவாங்க, என்ன அங்க அனுப்பிடுவாங்க. பிரின்சிபல் கோவிச்சிருவா, அந்த எஸ்பி அந்த தலைவன் என்னோட கோவிச்சிருவான், அந்த ஓஐசி கோவிச்சிருவான். அப்படி இப்படி தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிஞ்சு போட்டு அவனை பிரியப்படுத்த பார்க்கிறாய். நாள் வரும் அவர் சொல்லுவார், I don't know you. No, I don't know. But I was in the church. சபையிலே இருந்தேன் ஒரு ஞாயிறிலும். I don't know you. பத்ததிகாரமாச்சு. I don't know you. கேட்டோன்னு சொல்லி போடுவாங்க. யாரு மறுதளிக்கிற? இயேசுவ. யாரு? இயேசுவோட அப்பா மறுதளிக்கிற. வார்த்தையை கனம்படாத ஒவ்வொருவரும் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவனை என்னில் அன்பாய் இருக்கிறான். Look at that connection. டேடியும் அவனில் அன்பாய் இருந்து நாங்கள் டேடி அண்ட் சன் வந்து குடியிருப்போம். That means வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு டேடியும் இல்லை, சன்னும் இல்லை, மகனும் இல்லை. என்ன ஆவி? அந்த கிறிஸ்துவின் ஆவி. வார்த்தைக்கு கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்கள் போலி கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்துவின் ஆவியினால் எப்படிப்பட்டவர்கள்? இந்த போதனை யார் கேட்க போறார்கள்? இவன் இதை யார் கேட்க போறான்? அப்படி சொல்றையா? கேட்கத்தவே இல்லை. ஏசுபாவின் வார்த்தைகளை அவர்கள் கேட்கவில்லை. இது கடினமான போதனை. எத்தனை பேர் விட்டு போனார்கள்? உண்மையற்றவர்கள், உண்மையில் நிலைத்திருக்காதவர்கள். Receive the blessings. யாவை உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக.
யாவை உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு கிருபையாக இருப்பாராக. யாவை தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானமும் கொடுப்பாராக. இந்த ஆசீர்வாதங்கள் யாவையின் அதி உயர்ந்த பெயரிலே உங்கள் மேல் வந்து இறங்கட்டும். Yavreka kaha Yahweh Vavishmereka Yair Yahweh Panaveleka Viuneka Esa Yahweh Panaveleka Vazemeka Shalom. வான மண்டலங்கள் இருக்கிறீர்கள் டாடி, உம்முடைய பெயர் அதி உயர்ந்த பெயர், ஒரே தேவன் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பூமிக்கு இலங்கையில் நிச்சயமாய் ஒவ்வொரு தெருக்கள் ஜங்ஷன் அதில் இறங்கட்டும் உம்முடைய ராஜ்யம். ஒவ்வொரு வீடுகளிலும் புதிய அரசாங்கம் வரட்டும். பாவமற்ற ஒரு சூழ்நிலை. உம்முடைய கட்டளைகள் எருசலேமில் இருந்து போகட்டும். எங்களுக்கு தேவையான உணவை நீர் கொடுத்தீர். தொடர்ந்து எந்தெந்த நாளில் எது தேவையோ அதை கொடுத்தரலாம். நன்றி கூறுகிறோம். மற்றவர்களுடைய பாவங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும். சோதனைக்கு உட்பட எங்கள் ஒருவரையும் விடாதையும் பிசாசுகளில் இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் மதமும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையது. ஆமென், ஆமென். So till we meet tomorrow, bless you all, and those of you abroad and over here, say goodbye now. See you, God willing, tomorrow.